27/6/24 மதியம் 12 மணி பதிவில் நாம் இன்றைக்கி 8 பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க. கால்நடை தீவனங்கள் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து விற்பனை பண்ணுறோமுங்க. 2 விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று 6 பொருட்கள் கலந்த ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ டபுள் லேயர் பேக்கிங்கில் வருங்க. இன்னொன்று 18 பொருட்கள் கலந்த வர தீவனம்ங்க. அது 45 கிலோ, அதுவும் 45 கிலோ, அதுவும் டபுள் லேயர் பேக்கிங்கில் வருங்க. 2 தீவனங்களுமே நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டர் நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோமுங்க. ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ 550 ரூபாய்க்கு டெலிவரிங்க. வர தீவனம் 45 கிலோ 1100 ரூபாய்க்கு டெலிவரிங்க. இந்த 2 தீவனங்களும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலியமாக அனுப்பி வைக்கிறோமுங்க. மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க, A1 பார்சல் சர்வீஸு, ரதிமினா பார்சல் சர்வீஸ் என பல்வேறு பார்சல் சர்வீஸில் நம்ம தவிடு மூட்டைகளை தொடர்ந்து அனுப்பி கொடுத்துட்ருக்குறோமுங்க. சென்னையில் வாங்குகிறாங்க, திருநெல்வேலியில் வாங்குகிறாங்க, கன்னியாகுமரியில் வாங்குகிறாங்க, மதுரை என எல்லா மாவட்டத்துக்குமே நம்ம பார்சல் மூலியமாக தீவனங்களை அனுப்பி கொண்டு இருக்கிறோமுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க கிர் கண்ணு கிடாரி கண்ணுங்க. கண்ணுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 13 மாதம் ஆச்சுங்க. நல்ல பால் வர்க்கமான கண்ணு, சுழி சுத்தம்ங்க, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லைங்க, தொப்புள் இறக்கம் இருக்குதுங்க. காம்புகள் நல்ல முட்டாட்ட அருமையான காம்பு அமைப்புங்க. மடி சுருக்கம் நல்லா இருக்குதுங்க. கண்ணு நல்ல தெளிவான கண்ணுங்க. இன்னும் மூக்குத்தி கொடுக்குறனாலும் நல்லா மூக்குத்தி கொடுக்கலாமுங்க. கண்ணு தவிடு தண்ணி குடிக்கிறதுல ரொம்ப அருமைங்க. நல்லா புதடம் அப்படிங்கிற மாதிரிலாம் இது இல்லாமல் நங்குவாக்கம் நல்லா குடிச்சிக்குதுங்க. தரமான கிர் கிடாரி கண்ணு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. விற்பனை விலை பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய்ங்க. தரமான கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க, குணமாக இருக்குது, நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது. 13 மாதம் ஆச்சுங்க. நேரில் பார்த்து வாங்குறனாலும் வாங்கலாம், வீடியோ பார்த்து தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். விற்பனை விலை 24,000 ரூபாய். வயது 13 மாதங்கள் ஆகிற கிர் கண்ணு கிடாரி கண்ணுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல் போடாத காராம்பசு கிடாரிங்க. ஜெட் பிளாக் நிறம்ங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை. காராம்பசு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியாச்சுங்க. 10 காராம்பசு பிறக்குதுன்னா 8 வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல மறை விழுந்துடுதுங்க. ஒரு 2க்கு மட்டும்தான் மறை இல்லாமல் இருக்குது. இந்த கிடாரியை பொறுத்த வரைக்கும் நல்ல பெருவட்டான கிடாரி, அதே சமயம் பால் வர்க்கமான கிடாரி. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லை, மறை வெள்ளை புள்ளிங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லைங்க. ஜெட் பிளாக் நிறத்தில் காங்கேயம் பல் போடாத காராம்பசு கிடாரி. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 47,000 ரூபாய்ங்க. சுழி சுத்தம், கழிப்பு சுழி, குறைப்பழுது எதுவுமே கிடையாதுங்க. நல்ல தரத்தில் ஜெட் பிளாக்கில் காலை சேர்த்துன காராம்பசு காலைக்கு சேர்த்துன வாக்கில் இருக்கிற தரமான ஒரு கிடாரிங்க. விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. காராம்பசு விருப்பப்படுறவங்க, சுழி சுத்தமாக, பல் போடாமல், பால் வர்க்கமாக, நல்ல பெருவெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் பார்த்து வாங்கினா கூட தாராளமாக வாங்கலாமுங்க. நல்ல குணம்ங்க. இன்னும் பல் போடுறதுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாதம் ஆகுங்க. 2 பல் to 4 பல் கிடாரி என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் போய் இருக்குதுங்க. இன்னும் 2 பல் போட்டு 4, 6, 8 பல் சேரும்போது மாட்டிலையும் நல்ல பெரு உருவ மாடாக இருக்கும். நல்ல ஜெட் பிளாக் நிறத்துலையும் இருக்கும். பேர் சொல்கிற அளவுக்கு நல்ல கறவையும் வருங்க. ஏன்னா தாய்மார் நல்ல கறவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. மடியால் சுத்தம் அருமையான சுத்தம்ங்க. நல்ல தெளிவான கிடாரி, வால் இறக்கம், தாடை அளவான தாடை, கொம்புகள் முன்னது பின்னது மாறலை என எல்லா பொருட்களையும் இருக்குதுங்க. விற்பனை விலை 47,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. நேரில் கூட நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாமுங்க. குடல் புழு நீக்கம், தோலில் போடக்கூடிய, தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க. அடுத்தது 2 மாதம் கழிச்சு பண்ணுங்க. அப்புறம் 4 மாதத்துக்கு ஒரு முறை பண்ணால் போதுமானதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லுங்க, 2வது ஈத்துங்க. காங்கேயம் மாட்டுக்கு காங்கிரேஜ் சினை ஊசி போட்டு நல்ல கறவைத்திறனில் இருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து 9 மாதம் சினை மாடுங்க. இன்னும் 15 நாள் அவங்க கண்ணு போட. மடி கூச்சம் இல்லைங்க, உடல் கூச்சம் இல்லை, எங்கே வேணாலும் தொட்டு நீவலாம். இன்னும் 2 பக்கம் 2 பால் பல் சிறுபல் நிற்குதுங்க. ஈத்து 2ஆம் ஈத்துங்க. தலையீத்தில் காலையில் 3, சாயங்காலம் 3 கண்ணுக்கு போகவே பீச்சு இருக்குதுங்க. இப்போது 2ஆம் ஈத்தில் இருக்குதுங்க. காங்கேயம் மாட்டுக்கு காங்கேயம் மாட்டுக்கு காங்கிரேஜ் சினை ஊசி போட்டு பிறந்த மாடு. ஈத்து 2ஆம் ஈத்து, பல்லு 6 பல்லு, சினை 9 மாதம், மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. மடிக்கூச்சம் கிடையாது, உடல் கூச்சம் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். தலையீத்துலேயே 3+3 லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க. பால் இந்த மாதிரியான காங்கேயம் தார்பார்க்கர், காங்கேயம் காங்கிரேஜ் இந்த மாதிரியான
2 நாட்டினங்கள் கலந்து வாங்குற மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து நல்ல திடமாக இருக்குங்க. அதே மாதிரி நல்ல குணமான வந்து ரொம்ப பூங்காம்பான அமைப்புங்க. பெண்களும் தலையீத்தில் கறந்துருக்குறாங்க. தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 53,000 ரூபாய்ங்க. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம்ங்க, நல்ல குணம். இன்னும் மாடு வந்து பெருவெட்டாகுங்க. 2 பக்கம் பால் பற்கள் இருக்குதுங்க. எப்போவுமே மாடுகளுக்கு உடல் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா பால் பற்கள் விழுந்து முளைக்கிற வரைக்கும் அதனுடைய உடல் வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்குங்க. 2 பல் 4 பல் 6 8 கடைப்பல் சேர்கிற வரைக்கும் அதனுடைய உடல் வளர்ச்சி இருக்குங்க. பல் சேர்ந்துருச்சுன்னா மாடு வந்து உருவத்தில் வந்து உயரம் வந்து மேலே கீழே போகாதுங்க. அகலம் வேணால் மாடு வந்து நல்லா தவிடு வச்சா மாடு வந்து நல்லா பெருக்கும், இல்லைன்னா இலைக்கும். இப்படி தான் இருக்குங்க. இதுன்னா 6 பல்ல இருக்கிறதுனால, 2ஆம் நீத்தில் இளம்பாக இருக்கிறதுனால இன்னும் மாடு வந்து ஒரு சுற்று மேலே வருங்க. தீவன தண்ணி கொடுக்கறத பொறுத்து மாடு கறவை வந்து இன்னும் கூட இந்த 2ஆம் நீத்து கூடி வரலாமுங்க. குணத்தில் ரொம்ப சாதுவான மாடு, யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற தரத்தில் இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க, 2ஆவது ஈத்துங்க, 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. மடிக்கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லைங்க. லக்ஷ்மி சுழி இருக்கக்கூடிய காங்கேயம் செவலை மாடுங்க. நல்ல கூர்வாரான மாடுங்க. நல்ல விளாட கொம்பில் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம். இந்தட்டம் பூந்து அந்தட்டம் வரலாமுங்க. அந்த மாதிரியான ஒரு சாதுவங்க. ஒரு வயசான ஐயா ஒருத்தர் தான் வச்சுருந்தாங்க. அவங்ககிட்ட இருந்து தான் கேட்டு இதனுடைய ஜோடி 2யுமே நம்ம வாங்கிட்டு வந்தோங்க. 4 பல்லு, 2ஆவது ஈத்து, 9 மாதம் சினை. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். இன்னும் 10 நாளில் கன்று போட்டுரும். மடி கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை, லக்ஷ்மி சுழியோடு இருக்குதுங்க. நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாமுங்க. நல்ல கூர்வாரான மாடுங்க, நல்ல குணவனத்துலேயும் இருக்குதுங்க. விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. காங்கைங்கன்று போடுறதுக்குங்க, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. தலையீத்தில் 2ம் 1.5 கறந்துருக்குறாங்க. இந்த ஈத்து 2ஆம் நீத்துங்க. கண்டிப்பாக 2 லிட்டர் கறவையை நம்ம கொண்டு வர முடியும். புறவேத்தம் இருக்குதுங்க, வால் இறக்கம் இருக்குதுங்க. கொம்பு 2ம் பார்த்தீங்கன்னா பயிர் கொம்பில் நல்ல விளாட கொம்பில் கூர்வாராக இருக்குதுங்க. குணவனத்துலேயும் இருக்குதுங்க. லக்ஷ்மி சுழியும் இருக்குதுங்க. லக்ஷ்மி சுழியோட மாடுகள் வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கிறோம்னா மென்மேலும் செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம்ங்க. ஒவ்வொரு சுழிக்கும் ஒவ்வொரு விவரத்தை வந்து பெரியவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒரு 32 சுழிகளை பற்றின விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாகடமாக அவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் ரொம்ப நல்ல சுழிகள் வந்து லக்ஷ்மி சுழி, தாமணி சுழி, இந்த மாதிரியான சுழிகள்லாம் இருந்ததுன்னா, கோபுர சுழி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ஐதீக முறைப்படி நம்பப்படுதுங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல கூர்வாரான செவல மாடு 2ஆம் நீத்தில் பல்லு பாக்கியில் கறவைக்கு கால் அணைக்காமல் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வந்து உங்களுக்கு என்ன மாடு என்ன கன்று பிடிக்குதோ நீங்கள் தெளிவாக செக் பண்ணி வாங்கிக்கலாமுங்க. குணவனமான மாடு பல்லு பாக்கியில் தெளிவாக இருக்குது. விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4ஆவது ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. நல்ல கொம்பு தலையில் அருமையான மாடுங்க. மாடு வந்து இன்னும் வந்து கன்று ஈனுவதற்கு 30 - 40 நாள் ஆகுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. பாலோட அளவீடு நேரம் 2 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செஞ்சுருக்குதுங்க. 4ஆம் நீத்து பெருங்கூட்டு மயிலை மாடு இன்னும் 30 - 40 நாள் அவங்க கன்று போட மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க. நேரம் 2 லிட்டர் பால் கறந்துக்கலாம். மாடு எல்லா பொறுப்புலையும் இருக்குங்க. கொம்பு தலையிலாகட்டும், முக அமைப்பாகட்டும், வால் இறக்கமாகட்டும் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. பாலும் தெளிவாக இருக்கும், கறவையும் தெளிவாக இருக்குங்க. ஒரு காம்பில் மட்டும் பால் கம்மியாக வருங்க. போன ஈத்தே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழல்னால காம்பில் வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னால ஒரு காம்பில் மட்டும் பால் குறைவாக வரும். 3 காம்பில் ஒரே அளவில் வருங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 34,000 ரூபாய்ங்க. இதே மாடு இன்னும் தெளிவாக காம்புகள் வந்து இன்னும் சிறப்பாக இருந்தது அப்படின்னா குறைஞ்சபட்சம் 45,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க. அதனால தான் மாடு வந்து சந்தை மதிப்பில் என்ன விலை விற்குமோ அதே விலையில் தான் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். வளர்ப்புக்குன்னு தனியான விலை எதுவும் நம்ம போட்டு சொல்லலை. வேணும்னு நினைக்கிறவங்க வந்து தெளிவாக செக் பண்ணி வாங்கலாமுங்க. 3 காம்பில் தெளிவாக பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, காங்கைங்கன்று போடுறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. நேரில் வர்றவங்க வந்து செக் பண்ணிக்கோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஈத்து 4ஆவது ஈத்து இன்னும் 30 - 40 நாள் அவங்க கன்று போட கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். நேரம் 2 லிட்டர் கறவை வருங்க. நல்ல குணவனத்தில் அருமையான மாடுங்க. அந்த ஒரு காம்பில் பால் குறைவாக வர்றதை தவிர குறை ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் பாலை கறந்துட்டு காலக்கண்ணோ கிடாரி கண்ணோ
காலக்கண்ணாக இருந்தால் குறைஞ்சபட்சம் 10,000, கிடாரி கண்ணாக இருந்தாலும் 10,000. மாடு சினையே இல்லைன்னா கூட 27,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபா வரைக்கும் விற்பனை செய்யலாமுங்க. கண்டிப்பாக பாலை கறந்துட்டு விற்றீங்கனாலும் நஷ்டம் போகாதுங்க. நல்ல கன்று போடுங்க. ஏன்னா நல்ல மாடு வந்து கூறுவாராக பழைய டைப்பில் இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தரமான நல்ல முகக்கூறான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க. மடிக்கூச்சம் இல்லைங்க, உடல் கூச்சம் இல்லைங்க. கண் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவலாம். அந்த மாதிரியான ரொம்ப கூச்சம் இல்லாமல் இருக்குதுங்க. ஏன்னா கண்ணுக்குட்டியிலேருந்து பிறந்ததுலேருந்து யாரோ ஒருத்தர் கொஞ்சம் நேரம் போய் நேரம் அது கிட்ட நின்று செலவழித்து நீவி கொடுத்ததுனால தான் கண் அந்த மாதிரியான தரத்தில் இருக்குதுங்க. கண் தெளிவான கண், சுழி சுத்தம், கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லை, தொப்புள் இறக்கம் இருக்குதுங்க. காம்புகள் நாளும் தெளிவாக இருக்குங்க. கறவை நல்லா சேர்ந்து வருங்க. தாய்மாடு அருமையான கறவை மாடு. அதே மாதிரி கண்ணுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா முகம் வந்து ஒரு ஜான் முகம் தானுங்க. பார்வைக்கு அவ்வளோ ஒரு எடுப்பான கண்ணாக இருக்குங்க. விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து கூட செக் பண்ணி வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. குழாம்புகள் நாளும் பார்த்தீங்கன்னா குதிரைக்கு இருக்கிற மாதிரி நல்லா அச்சில் உள்ள மாதிரி தெளிவான குழாம்பு அமைப்போடு இருக்குங்க. நீங்கள் தவிடு பிணைஞ்சு வச்சே தாராளமாக கன்றை வளர்க்க முடியுங்க. தினமும் வந்து ஒரு 100 கிராம் கடலை புண்ணாக்க முதல் நாள் இரவு ஊற வைங்க. 100 கிராம் தவிடு அடுத்த நாள் அதுக்குள்ளே போடுங்க. கொஞ்சமாக நாட்டு சக்கரை கல் போட்டு பெசற நாப்பில் வைங்க. சிமெண்ட் தொட்டியில் ஒரு 3லேருந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி ஊற்றி வைங்க. தாது உப்பு கலவை கட்டி கண்ணு கட்டுற இடத்துல வந்து கட்டி தொங்க விடுங்க. இதை பண்ணிங்கனாலே போதுமானது. கன்றினுடைய வளர்ச்சி ஒரு சீராக இருக்கும். விற்பனை விலை 14,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்து காங்கேயம் மயிலை கிடாரிங்க. நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கிடாரிங்க. சினை வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம்ங்க. கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. பல்லு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பல்லிருந்து 4ஆம் பல்லுங்க. நல்ல கூறுவாரான கிடாரி, நல்ல கொம்பு தலையில் 8 மாத சினையில் நல்ல ஷோ குவாலிட்டியாக இருக்குதுங்க. கூறுவாரா காங்கேயம் கிடாரிகளை தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமாக வேணும்னா இதை தேர்வு செய்யலாம். பல்லு பாக்கியில் இருக்குதுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு, காங்கேயங்கன்று போடுறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம். நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாமுங்க. தரமான கிடாரி. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. சினையே இல்லைன்னா கூட இந்த கிடாரி வந்து ஒரு 32-33 ரூபாய்க்கு விற்குங்க. நல்ல பெருவெட்டுங்க, நல்ல குணவனம்ங்க. வால் நல்ல சன்ன வால் நிலம் கூட்டுற மாதிரி. கொம்பு 2 பயிர் கொம்புங்க. கொஞ்சம் கூட முன்னது பின்னது மாறாமல் நாளைக்கு இன்னும் பல் சேரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடாக தெளிவான அமைப்பில் உடல் அமைப்பில் வந்து சேரும். விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2ஆம் நீத்து வட இந்திய மாடுங்க. 10 நாள் ஆன கிராஸ் கன்று கிடாரி கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. பாலோட அளவீடு காலையில் 5, சாயங்காலம் 5 ஒரு 10 லிட்டர் வரை கறவை கறக்கலாமுங்க. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம். பூங்காம்பு பெண்கள் கறந்துக்கலாம். சுழி சுத்தத்தில் இருக்குது. ஈத்து 2ஆம் நீத்து கன்று கிடாரி கன்று மட்டும் கிராஸ் கன்று கிடாரி கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்காமல் பொட்டாட் நிற்குங்க. ஸ்டூல் போட்டு உட்காந்தே கறந்துக்கலாமுங்க. நேரம் 5 லிட்டர் பால். பூங்காம்பில் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற தரத்தில் இருக்குதுங்க. கன்று மாடு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். பால் எங்கேயாவது வெளியே கொடுக்குறீங்க, இல்லை வந்து
வீட்டுக்கே வந்து பால் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறவங்க, பெரிய குடும்பமாக இருக்குது, எங்களுக்கு ஒரு மாடு இருந்தால் போதும், நல்ல கறவையில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 57,000 ரூபாய்ங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 10 லிட்டர் கறவைங்க, ரொம்ப ஒழுக்கம். கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கன்று, கிடாரி கன்று. இன்றைக்கி ஜெர்சி கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு சந்தையில் ரொம்ப நல்ல விலைக்கு விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க. நாட்டு மாட்டு கன்றுகள் என்ன விலைக்கு விற்கிதோ அதை விட 5,000 வந்து சேர்ந்து தான் வந்து கலப்பின கன்றுகள் விற்கிதுங்க. ஏன்னா எல்லோரும் வந்து அதை விரும்பி வாங்குகிறாங்க, மேய்ச்சல் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால அதுக்கான விலை அப்படிங்கிறது குறைவு அப்படிங்கிறது எதுவும் எதிர்பார்க்க வேண்டியது இல்லைங்க. நல்ல மாடு 10 லிட்டர் கறவை, விற்பனை விலை 57,000. 2ஆம் நீத்து, பல்லு கடைமுளைப்பு, ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற தரத்தில் இருக்குதுங்க. நேரில் வந்து கறந்து பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்ங்க.